ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 19/7/2025, 20/7/2025. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சனி ஞாயிற்கு நம்ம வந்து கடைசியாக வந்த புதன்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை 16/7/2025 வந்த ரிசல்ட்டு, அதாவது இப்போ உள்ள புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் போர்டையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எடுக்க போகிறது என்னமோ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மட்டும்தான். ஏன்னா மற்ற நம்பர்ஸ்களை கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே 10 அதிகப்படியான நம்பர்ஸ்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே நின்றுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 குழு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டும் செகண்டும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் நண்பா. நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ் என்ன மாறி ரோலில் இருக்குது. இது ரெண்டுமே ரோலில் இருக்குது. அதனால் இது வந்து நம்மளுக்கான ஒரு குழு நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். அது போக டாட் ப்ரைஸில் கிடச்சிருக்க நம்பரை கவனிச்சிங்கன்னா, இதில் வந்து ஒற்றைப்படையை வச்சு நம்மளுக்கு டபுள் அடிச்சிருக்காங்க. அதாவது இதில் இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 195 இருக்குது. இந்த 195 வச்சு நம்மளுக்கு இங்கே தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரைஸ் அடிக்கையில் இந்த 195 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள ரிசல்ட்டுகளை செக் பண்ணும்போது நம்மளுக்கு அதை வச்சு 2 ரிசல்ட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 9751 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு ஒற்றைப்படை தான் நண்பா, ரெட்டை சேரலை. அதே மாதிரி இங்கிட்டு கவனிச்சிங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, 1599 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒற்றைப்படை. அப்போ இந்த 195ங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து 3 தடவை அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒற்றைப்படை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு வந்து 195. ஸோ இதோட நம்ம ரெட்டைப்படையை போட்டோம்னா இந்த ட்ராவில் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1 by 1 பார்த்துருவோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம G1 படி நம்ம எடுக்க போகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 195x = 4D நம்பர். இப்போ இந்த நம்பரை நம்ம செட்டாக மாற்ற போகிறோம். செட்டை பொறுத்த வரைக்கும் 1950, 1952, 1954, 1956, 1958 நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான 5 நம்பர்ஸ் இதான் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுடைய கீ. இது நம்மளுக்கு G1 படி கொண்டு வந்திருக்கு. ஒற்றைப்படை இழுத்ததுனால 195 வச்சு ரெட்டைப்படையில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதனை G1 கொண்டு வந்திருக்கேன். எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நம்ம வந்து G1 ஆக்குவோம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸு G3 கொண்டு வருவோம். ஆனால் இந்த G3 வந்து நம்ம வந்து G1 கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான காரணம் ஒற்றைப்படைங்கிறதுனால தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ரிசல்ட்டையுமே நம்ம வந்து G2 பயன்படுத்துவோம். அப்போ G2 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9362 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 9362 நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அதோட நம்மளுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸு. இப்போ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் உள்ளக்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 003 இது இல்லை, 076 இது இல்லை, 4 இது இல்லை, 15 கிடையாது, 534 கிடையாது, 80 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, 9425 கிடையாது, 96 கிடையாது, 93 கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, 362 இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய நம்பர் இது மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 362 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சிங்கிள் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதை டபுள்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு
டபுள் அண்டு ட்ரிபிள். டபுளாகவும் ட்ரிபிளாகவும் மாத்திரம்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. செட்டு 9936 9932 9962. ஸோ 99 வச்சு அடித்தா ஓகே, இதுதான் நம்பர், 3 நம்பர்ஸ். அப்போ 33 எடுத்தால் இதே மெத்தட் தான். 3396 3392 3362. ஸோ 33 அடித்தா அப்போது 66 அண்ட் 22 இருக்குது, அதுங்கன்னு எழுதலாம். சப்போஸ் 66 அடித்தாங்கன்னா 6692 6632 6693. இப்போது இன்னும் 22 மட்டும் இருக்குது. அப்போ 2293 2296 2263. ஸோ டோட்டலாக 3 6 12 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. G2 படி நம்மளுக்கு 12 நம்பர்ஸ். G1 கிடச்சிருக்கிறது 5 நம்பர்ஸ். ஸோ இது வந்து நம்ம சிங்கிளை வச்சு எடுத்திருக்கோம், இது நம்ம வந்து டபுளாக எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேரில் அடிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு செகண்டில் நம்மளுக்கு அடிச்சிருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம டபுளாக மாற்றிருக்கிறோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எனக்கு பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் கொடுக்க போகுது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளாக தான் நம்ம ஓப்பனாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஏன்னா இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே ஆட் பண்ணல. நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறோம் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பார்க்காம கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். புதன்கிழமை ட்ராவை வச்சு இன்றைக்கி சனி ஞாயிறுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 19ஆம் தேதி அதோட 20ஆம் தேதிக்கு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.